What are you wearing? It's a living pigeon gown by என்னடா இது Madam உடம்பு Aurelio பூரா Lingam புறா and me. வச்சுது. எல்லாம் எல்லாம் இப்படிதானே இருக்கானுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படியே இருக்கான், என் குரூப்ல ஒருத்தன் அதே மாதிரி தான் இருப்பான். அப்படியே கேமரா ஆட்டாத மச்சான், எல்லாரும் ஆச்சரியா இல்ல ஒரு 100,000 போட்டு வந்து தவறது இல்லையில, அப்படியே வந்து தவறாங்க. போங்க. இந்த எறும்பு கடிக்காதுடா, வேற எறும்பு தான் கடிக்கும். உன்ன எல்லா எறும்புமே கடிக்கும். ஏன்? ஏன்னா நீதான் ஸ்வீட் ஆச்சு. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? ஐயோ, இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தன் இருப்பானோ, இங்க ஒருத்தன் அப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நிற்பான். பைப் 150 ரூபாண்ணே. 100 ரூபாய்க்கு வருமாண்ணே? வந்தா கூட்டு போ, நான் என்ன வேணாம சொல்லப்பேன். வந்தா கூட்டு போ. இந்த போல்டு எவ்வளவு? 40 ரூபாண்ணே. கொஞ்சம் சொல்லி கொடுண்ணே. டேய் ஜப்பான், அதை வாங்கடா. குடியா? இங்க ஒரு அண்ணன் வீட்டு போறதுல பார்த்து பத்திரமா சூதானமா இருந்துக்கணும். அண்ணன் கோயிலுக்கு நடந்து கூடாது, புரியுதா? இந்த ஜப்பான் கூட வந்துட்டேன். அண்ணன் சொல்லிட்டானே. வாங்கிட்டே வந்து மாற்றம் பாரு. அதனால வெறுத்து போயிருப்பான். காலங்காத்தாலே அவட்ட வந்து மாற்றம் பாரு அப்படின்ட்டு. ஏன் உள்ள வந்தீங்க? அதை ஏன் கேக்குற போற? ஒரு இடத்துல பித்தளை சொம்ப திருடி வித்து புட்டு பேரச்சம்பளம் வாங்கி தின்னு புட்டேன். கப்பல் பிடிச்சி 3 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க. அட போய் 3 வருஷம் உள்ள போட்டு ஏன் குரு? பித்தளை செம்ப திருடி அதை வித்து அந்த பணத்துல பேரிச்சம்பழம் வாங்குறதா? உக்காளி பேரிச்சம்பழமே திருட வேண்டியதானே? திருக்கலாமே, தலைவன் வேற லெவல்தான். கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நானு, மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனா சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாய் கமல்ல மட்டும் எடுத்துட்டு தோல்ல வச்சுக்கிட்டான். நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒண்ணுதானே, நம்மளை மட்டும் கை முடிச்சுட்டு இழுத்துட்டு போறியே சொல்லும் போது கலைத்தாய் சொன்னா, சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இல்ல எங்க இதுல பிட்டெல்லாம் சொறி சொறி வைக்கிறீங்க? இன்ஸ்டா பக்கத்தில் மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே என பேசி ஃபேமிலிஸே பாலிமர்த்தியால உனக்கு அதை மாட்டுச்சு. பாலிமர்த்த மாட்ட நீ செத்தல. 2026ல விஜய் வந்து முதலமைச்சர் வரும்னு சொல்லி இருக்கிறாரு. வந்துருவாரா? சிங்கம் புலி எதுக்கும் வாய திறக்கவே இல்லையே. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஐயோ விடு நைனா, அது என்னோட பொம்மை, என்னோடது. கை தொலைஞ்சு போன துப்பாக்கி கிடைச்சிருச்சு. அடங்கொப்ப மௌன துப்பாக்கின்னு சொல்லிட்டு என் குஞ்சு கிடைக்கையா தண்ணிய வந்துருச்சுடா. சாரி நைனா, தண்ணி துப்பாக்கி நினைச்சிட்டு கிடைச்சிட்டேன். தண்ணி துப்பாக்கி நினைச்சிட்டோம்ல. டேய் அவன் செத்துட்டான்டா. கடன் கொடுத்தவன் பைக்கியமே பேங்க் லோன் சொந்தக்காரங்க. எவன காசு கட்டி வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல கை வச்சு பாருங்கடா. அவனை என்ன அவருன்னு பாடுறா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? ராஸ்கல் அமுக்கி பார்க்கலாம். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அது கரண்ட் ஓப்பன்ல நினைச்சேன் நானு. சுவிட்சை தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதோ ரெடி பண்றான் போல இருக்கான்னு நினைச்சா கடைசியில காலிங் பெல் டோடே மாத்திட்டோம்ல. வேற லெவல் வேற லெவல். அண்ணே, உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் யாரு? ஆம்பளையா பொம்பளையா? உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் வந்து பொம்பளை தான். எதை வச்சு சொல்லியா? ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, 2 பொம்பளையே பேசிட்டு இருந்தாவ. அதுல வந்து ஒரு பொம்பளை கையில வந்து ஒரு பை வச்சிருந்தாவ. அப்ப இன்னொரு பொம்பளை கிட்ட இவங்க கேக்குறாங்க, நீ எனக்கு பைக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னா உனக்கு இந்த பையில இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து தருவேன் அப்படி சொன்னாவ. அதுக்கு அந்த பொம்பளை வந்து,
ஐயோ என்னால கண்டுபிடிக்க முடியலையே, நான் தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காவ. அப்பா எவ்வளவு மக்கு பத்திலாப்பா. ஆமா, பையில என்ன இருந்துச்சு? அப்ப இது எவ்வளவு பெரிய மக்கு பாருங்க. ஏன்னா அப்படிதான் சொல்றான், பையில இருந்து ஆப்பிள் எடுத்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த புள்ள மறுபடியும் கேக்குறாங்களா அந்த பையில என்ன இருந்துச்சுன்னு. எப்படிதான் யோசிக்கிறாங்களோ தெரியல. கண்டென்ட் நல்லா இருக்கு. வாழ்க்கைக்கு முன்னேறும் அது ஃபர்ஸ்ட் உருப்படும். நீ சின்ன புள்ள, நானும் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எதுவும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். எனக்கு தாத்தா அவ்வளவு பிடிக்கும்டா, திடீர்னு போயிட்டாருடா. புரியுதுடா, பேச தெரியாத நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அப்படி அப்படி சொல்ல, தாத்தா போயிட்டார்ல நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அப்படி இல்லடா, உனக்காக ஒரு தாத்தா தான்டா, உங்க பாட்டிக்கு ஒரு புருஷன் தான்டா. அப்படி சொல்லடா, உங்க பாட்டி சைடு தாத்தா, பாட்டியோட சைடு தாத்தா இல்லடா, உங்க அப்பாவோட சைடு, உங்க பாட்டியோட சைடு தாத்தான்னு மீன் பண்ணலடா, உங்க தாத்தா அப்பா சைடு தாத்தா சொல்லுவதுடா. கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ்டா. கூட்டத்துக்கு தேங்க்ஸ். கூட்டத்துக்கு தேங்க்ஸ்டா. நல்லா இருந்துச்சு ஆக்டிங். டேய் உக்குவைடா, வைய வைய நீ எல்லாம் மாட்டாம போயிடுவ. மாற்றப்ப துண்டு 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 துண்டா வெட்டுவான்டா மம்பரத்தை. நோ இங்க பாரு, நான் பொறுமையா தானே வைக்கிறேன். நானும் பொறுமையா தானே வைக்கிறேன். நான்லாம் அப்படி கிடையாதுண்ணே. பம்பரத்தை வல்லால வைங்கடா, மாட்டாமையா போயிடுவா. இருக்குடா உனக்கு இன்னைக்கு. அச்சோ வெள்ளட்டு குத்திட்டானே. வெள்ளட்டு வை வை பம்பரத்து உள்ள வை. எங்க ஊர்லாம் வெல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அச்சோ ஒரே குத்துல வல்லா தாண்டிட்டே. எப்படி சிரிச்ச? அச்சோ என்னடா ஒரே குத்துல செரா பேந்துட்டு, என்னடா அழுவுற? நான் அழுவுலியா, கண்ணு குளிக்குது. கண்ணு குளிக்குது. அச்சோ என்னடா பம்பரம் பொழந்துட்டு. எங்க அப்பா ஒரு பம்பரம் தான் வாங்கி கொடுத்தாரு, அதையும் பொழந்துட்டீங்கல்ல. உங்களை விட மாட்டேன் எங்க அப்பா கூட்டு. இது மாதிரி எனக்கு சின்ன பிள்ளைல நானும் பெரிய பசங்க கூட போய் பம்பரம் விளையாடுவேனா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அடிக்கடி எனக்கு இப்படி விட தெரியாது பம்பரத்தை, இப்படிதான் விடுவேன். இப்படி விட தெரியாதனால கட்டை, அது பேர் தலைக்கீழ சுத்தினா கட்டைன்னு சொல்லுவாங்க. பிடிச்சி அது அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அது பேர் வந்து இங்க வந்து மாண்டாக்குள்ள வச்சோடனே குத்தி வெளில எடுத்துருவாங்க. அபிட்டும் எடுக்க தெரியாது. அபிட்னா இப்படி சாட்டில விட்டு தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுவாங்கன்னா அது எடுக்க தெரியாது. போட்டு வச்சு குத்துவானுங்க, பம்பரம் உடச்சிக்கும். எங்க அம்மா கிட்ட அழுதுட்டே வந்து பம்பரம் கேட்பேன். எங்க அம்மா அதுக்கு மேல போட்டு அடிப்பாங்க. இப்பதான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். 90s கிட்ஸ் விளையாட்டு அதெல்லாம். ஆனா நீங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு பெரிய ஆட்கள் ஆயிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ கூட வயசானா பெரிய ஆட்கள் கிடையாது. அவள ஆரம்பிச்சாங்க. நீ சொல்லுங்க, ஃபுல்லா முடியாது. ஏங்க உங்களுக்கு உண்மையிலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க, கடவுள் சக்தி. பேசும்போதே விசில் அடிக்கிறது உங்களால. இல்ல உண்மையிலே அந்த பொண்ணுக்கு சிரிப்பு அப்படித்தானா என்னன்னு தெரியல. நான் இந்த வீடியோ 2-3 வாட்டிக்கு மேல பார்த்துட்டேன். என்னாலையும் சிரிப்பு அடக்கவும் முடியல. நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த வீடியோவை, இந்த பொண்ணுக்கு உண்மையிலே சிரிப்பு அந்த வேறு தான் வருமா என்னன்னு தெரியல. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அது நான் உங்க பேரை கேட்டேன், அதைத்தான் சார் சொன்னேன். குஞ்சு முருகதாசன். முருகதாசா? அது என்ன குஞ்சு முன்னா இருக்கு? குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும். அதனாலதான் குஞ்சு முருகதாசுன்னு வச்சிருக்கேன். ஓ, பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க. சாவி இல்லீங்களா? அதையும் தம்பி கேக்குறீங்க. என் மச்சன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க.
இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, திறமை இருந்தாலும் குத்தம், திறமை இல்லைனாலும் குத்தமா? நாம் தமிழர் கட்சியின் போராட்டம் நகைச்சுவையாக மாறியதாக இந்த காட்சிகள் தற்போது ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இல்ல, பிரைவேட் பஸ்ல போய் ஓட்டிட்டு இருக்கான் பரல. அது பிரைவேட் பஸ்ஸுங்க, அது பிரைவேட் பஸ்ஸுங்க. எந்த பஸ்ல ஒட்டுறேனே தெரியாம தமிழ்நாடுன்னு போயிட்டு மினி பஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பிரைவேட் பஸ்ல. ஸோ என்னத்த சொல்ல. உங்க தலைவர் யாரு? ஒரே சமயத்துல ஒரே சமயத்துல 2 பொண்டாட்டி கட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? யார் தலைவர்? எனக்கு தலைவர் எங்க கலைஞர் தான். தனுஷ் சார் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒருவேளை மத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தா, ஒருவேளை அவர்கிட்ட மத்தவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தா அது கூட எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிக்காத எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது சார். ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா நமக்கு பிடிக்காது. பிடிக்காத ஒரு ஜலதோஷம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்காத எல்லா விஷயமே எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். எப்பயுமே இதே மாதிரிதான் பேசுறாரு பார்த்திபன் சார். ஆனா எப்படிதான் பேசுறாருன்னு ஒன்னும் புரியல. அவர் பேசுறது 2-3 வாட்டி கேட்டாதான் புரியுது. எனக்கு மகடா வேணாம், எனக்கு யாரு முடி சுட்ட வேணாம், என் முடி எனக்கு போதும். இது தலை முடி, இது வணங்கா முடி. இது இல்லாம பல பேர் எங்கெங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கெங்க போய் டாக்டர் போய் நட்டுட்டு வரலாமான்னு பாக்குறான். வெங்கட் பிரபு சொல்லல, இல்ல ரொம்ப ஸ்பீடா கோவமா பேசுவேன், காமெடியாவும் பேசுவேன். என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும், புரிஞ்சுக்கணும். நீ எப்படி நீ போன் பட்டு என் பையன் போய் சொல்லிட போற, அப்பா இப்படி எல்லாம் பேசினாருன்னு ஒரு பக்கம் நீ பேசிடுவ. தான் ப்ரோ. எதுக்கு மாத்தி மாத்தி நக்கவா? போட முடியாத உனக்கு நீங்களே படிச்சுக்கோங்க, நான் படிக்க மாட்டேன். ரீல்ஸ் முடிஞ்சதும் கத்திரிக்கோள் சண்டை தான் போலியே. கத்திரிக்கோள் சண்டை தான் போலயே. எப்பெல்லாம் கமெண்ட்லாம் யோசிக்கிறானே. ஸோ கைஸ், வீடியோ முடிஞ்சு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.